வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தல். போலி மருந்து கும்பலுடன் தொடர்புடைய சபாநாயகரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள ஜீவானந்தபுரத்தில் உள்ள அரசு பிரைமரி பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் கழிப்பறை சரியில்லாமல் உள்ளதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உடனடியாக ஜீவானந்தபுரத்தில் உள்ள அரசு பிரைமரி பள்ளிக்கு நேரடியாக சென்று தலைமை ஆசிரியரிடம் இதுகுறித்து உரையாற்றினார். தலைமை ஆசிரியர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனிடம் ஆசிரியர்கள் போதுமான அளவு இல்லை என்றும் கழிவறையிலிருந்து கழிவுகள் வெளியேறுவதாகவும் இதனால் மாணவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்றும் தெரிவித்தார். உடனடியாக மாணவர்களின் நலன் கருதியும் மாணவர்களின் கல்வி பற்றியும் சிந்தித்து பள்ளியினை சீர் செய்யும்படியும் புதிய ஆசிரியர்களை இந்த பள்ளிக்கு நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வின் போது கமலா அறக்கட்டளை குழுவினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உடனிருந்தனர். சுகாதாரத்துறையின் மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மருந்து கடைகள் முற்றுகையிடப்பட்டது. புதுச்சேரியில் போலி மாத்திரை விவகாரத்தில் 26 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புசி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குஹா மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்தது தெரியவந்ததை தொடர்ந்து மருந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மருந்தகம் இயங்கி வந்ததால் அதிமுக சார்பில் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மருந்து கடையை மூடினர். தான் அருந்தும் மாத்திரையை கடையில் காட்டி தன்னுடைய உயிருடன் விளையாடுவதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக இந்த மருந்தகத்தில் தான் மருந்துகளை வாங்கி உண்பதாகவும் தற்பொழுது 4 மாதங்களாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு தொடர்ந்து மாத்திரையை செம்பருத்தி கடையில் தான் வாங்கி அருந்தி வருவதாகவும் இதனால் தனக்கு வலி குறையவில்லை என்றும் இதே போன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் மருந்துகளை வாங்கியுள்ளனர். இதற்கெல்லாம் அரசு சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தடை விதித்த மருந்தகத்திற்கு ஏன் சீல் வைக்கவில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லது புதுச்சேரி மாநிலத்துல எத்தனை மருந்து கிடைக்கு அந்த மருந்துகள் சப்ளை பண்ணப்படும். அதே போன்று இந்த மருந்து வெளி மாநிலத்துக்கு எப்படி இங்க இருந்து கொண்டு செல்லப்படும். இது சம்பந்தமான விசாரணையை உரிய முறையான விசாரணை நடத்த வேண்டும். அது ஒரு விதத்துல நடந்துருக்குது. சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுறாங்க. அதில் நாங்க போக விருப்பப்படல. இதுல பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்கினாங்க, அது வாங்கினாங்க, இது வாங்கினாங்க என்பது திசை திருப்பக்கூடிய செயல்ல போகக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் சபாநாயகர் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவன் கெட்டவனு எனக்கு தெரியாதால் தான் நான் கூட்டு போனேன்றாரு. அந்த மாதிரி அவங்க யாரும் தெரியாம கூட நிறைய பேர் கூட நிறைய உதவி. ஆனால் ஆளக்கூடிய இந்த அரசானது புதுச்சேரியில தயாரிக்கப்பட்ட இந்த போலி மருந்து சில்லறை கடையில விற்பனை செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர் வலியுறுத்தலால் அண்ணா திடலை மத்திய அமைச்சர் திறந்தார். குமரகுரு பள்ளம் வீடுகளை குடியரசு துணைத் தலைவர் நேரடியாக மக்களிடம் ஒப்படைத்தார். இதுவே லட்சிய ஜனநாயக கட்சிக்கு கிடைத்த வரலாற்று வெற்றி. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் ஏழை எளிய மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்ட 216 அடுக்குமாடி குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இருந்தன.
இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அரசு உடனடியாக வீடுகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்போது வீடுகளை ஒப்படைக்க ஏழை மக்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் வரை கேட்டு அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த அநியாயங்களை லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ச்சியான அரசியல் அழுத்தம், மக்கள் நல வலியுறுத்தல் மற்றும் கள்ளப்பணியின் விளைவாக பல ஆண்டுகளாக முடிக்கப்பட்டிருந்த 216 அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நேரடியாக வந்து திறந்து வைத்து பொதுமக்களிடம் ஒப்படைத்தார். இது லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை சிறிய விளையாட்டு அரங்கமாக சீரமைக்கும் பணிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள கடைகள் நீண்ட காலமாக திறக்கப்படாமல் இருந்ததால் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சனையை வணிகர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் அண்ணா திடலை உடனடியாக திறந்து கடைகளை வணிகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அரசுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் அண்ணா திடலில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொடர் முயற்சிகளின் விளைவாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராயின் முன்னிலையில் புதுச்சேரி அரசு அண்ணா திடல் விளையாட்டு அரங்கத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தது. மேலும் போலி மருந்து தயாரிப்பு விவகாரம், அசுத்தமான குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட மக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகளில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி வருகிறது. இந்த தொடர் போராட்டங்களின் விளைவாக போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு புதுச்சேரி கவர்னர் பரிந்துரை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அண்ணா திடல் விளையாட்டு அரங்கம் மத்திய அமைச்சர் மூலம் திறக்கப்பட்டதும் குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியரசு துணைத் தலைவர் மூலம் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டதும் அரசை செயல்பட வைத்த அரசியல் என லட்சிய ஜனநாயக கட்சியின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் தொடர் மக்கள் நல முயற்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரசியல் மற்றும் மக்கள் வெற்றியாக கருதப்படுகிறது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 46 மீனவ மக்களுக்கு வெளிப்புற மோட்டார் இயந்திரம் பொருத்துவதற்கு 50% மானிய தொகைக்கான அரசு ஆணையை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் பதிவு செய்யப்பட்ட கண்ணாடி நுண்ணிழை படகுகளுக்கு வெளிப்புற மோட்டார் இயந்திரம் பொருத்துவதற்கு 50% மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 33 நபர்களுக்கும் மற்றும் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 13 நபர்களுக்கும் மொத்தம் 46 நபர்களுக்கு தலா 40,000 ரூபாய் வீதம் 18,40,000 ரூபாய் மானிய தொகைக்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது மீன்வளத்துறை ஆய்வாளர் சிவபிரகாசம், மணவெளி சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுச் செயலாளர் சக்திவேல் மற்றும் நல்லவாடு, புதுக்குப்பம் ஆகிய கிராமங்களின் மீனவ பஞ்சாயத்தார் கலந்து கொண்டனர். சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த IT ஊழியர் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி, ஷாஹிபாத், காசியாபாத் பகுதியை சேர்ந்தவர் பிரஜேஸ்வர் பிரசாத். இவரது மகன் 30 வயதான அப்துல் பராசர் தனியார் IT நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி நண்பர்களான ஆஷிஷ், கார்த்திக், விஜய் ஆகிய 4 சுற்றுலா நிமித்தமாக புதுச்சேரி வந்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சுற்றிவிட்டு அதன் பின் விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடியில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் 12 மணி அளவில் நண்பர்கள் 4 சின்ன முதலியார் சாவடி கடற்கரைக்கு சென்று குளித்துள்ளனர். அப்பொழுது கடலில் ஏற்பட்ட ராட்சத அலையில் அப்துல் பராசர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதனை கண்ட நண்பர்கள் கூச்சலிட்டுள்ளனர். அப்பொழுது அருகில் இருந்த மீனவ நண்பர்கள் உதவியுடன் அப்துல் பராசரை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அப்துல் பராசர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
இந்த சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செடி விற்பனையகத்தில் இருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நிதானமாக திருடி செல்லும் இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் செடிகள் விற்பனையகம். இங்கு பலமுறை உயர் ரக செடி வகைகள் காணாமல் போவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மீண்டும் 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் அதற்கான உரங்கள், செராமிக் ஜாடிகள் மாயமானதால் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி 2 இளைஞர்கள் வருகின்றனர். அதில் ஒருவர் வெளியில் இருந்தபடி நோட்டமிடுகிறார். மற்றொருவர் கடையின் இரும்பு கதவின் மீது ஏறி உள்ளே சென்று அவருக்கு தேவையான செடிகளை தனது செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்து நிதானமாக தேர்வு செய்து திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்காத நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம், அருந்ததிபுரம், அன்னை நகர் பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பேச்சாளரும் மகளிரணி பொறுப்பாளருமான முகமது ஷஹீதா அந்த பகுதிகளில் உள்ள பெண்களிடம் LGK கட்சியின் பெண்கள் அறிக்கையை விரிவாக விளக்கினார். இந்த நிகழ்வின் போது கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அனைத்து பெண்களும் தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கலந்து கொண்டவர்களுக்கு கேக்குகள் மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் வைகுண்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதாக ஐதீகம். இந்த நாளின் மிக முக்கியமான நிகழ்வு விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு ஆகும். இந்த நாளில் வைகுண்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதாகவும் அதன் வழியே சென்றால் மறுபிறவி இருக்காது என்பதும் நம்பிக்கை. அதன்படி இன்று அதிகாலை பெருமாள் திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு ஆலயத்தில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ஆத்மா திட்டத்தின் மூலம் கோழி குஞ்சுகள் வளர்க்கும் முறை குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் மூலமாக நாட்டு இன கோழி குஞ்சுகளை எவ்வாறு வளர்ப்பது, அதன் தீவன மேலணை பற்றி ஏம்பலம் பகுதியில் நடைபெற்றது. செயல் விளக்க முகாமிற்கு அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார். மருத்துவர் செல்வமுத்து கலந்து கொண்டு நாட்டு இன கோழி குஞ்சுகளை பிறந்தது முதல் எவ்வாறு பராமரிப்பது மற்றும் தீவன மேலாண்மை பற்றி செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். அவர் கூறுகையில் தடுப்பூசி போடுவதன் அவசியம், கோழிகளை நோயிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் விளக்கமாக கூறினார். முகாமிற்கு ஆத்மா கால்நடை குழுக்களை சேர்ந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோழி வளர்ப்பில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் பற்றி தெளிவு பெற்றனர். கலந்து கொண்ட அனைத்து பெண் விவசாயிகளுக்கும் கோழி குஞ்சுகள் ஆத்ம திட்டத்தின் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் துணை அலுவலர் கிருஷ்ணன் செய்திருந்தார். மேலும் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் எவ்வாறு பராமரிப்பது மற்றும் மின்விளக்கு மூலம் வெப்பத்தை பாதுகாக்கும் முறை குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். கொம்பாக்கம் குப்பம்பேட்டில் 19.37 லட்சம் ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகையை கட்டும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட குப்பம்பேட் பகுதியில் 19,37,491 ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை கட்டும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள் ரவி, ஆறுமுகம், சக்திவேல், முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி, ஜெகன்மோகன், ஜனா, சுரேஷ், வங்கி சுரேஷ், மில்ட்ரி சம்பத்,
பிரேம்குமார், பிரகாஷ், நிர்மல், வீரப்பன், கௌதம், ஹேமநாத், பரத், கோகுல், வாக் கல்யாண், பரமசிவம், அருண், சத்யசீலன், சுகுமார், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், துணை அமைப்பாளர்கள் தேசிங்கு, ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், கோபி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கிளைக்கழக நிர்வாகிகள் சேகர், கமால் பாஷா, பிரகாஷ், பாஸ்கர், ரமேஷ், முருகன், இளங்கோவன், முருகையன், ராஜேஷ், முத்து, குமார், பிரவீன், ராஜா, கோவிந்தராஜ், மாணிக்கம், நாகராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்கிரவர் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கி நாள்தோறும் ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். இயற்கை விவசாய இடுபொருட்கள் தயாரிக்கும் முறை குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் இயற்கை விவசாய இடுபொருட்கள் தயாரிக்கும் முறை பற்றிய செயல் விளக்கம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த செயல் விளக்கத்திற்கு அலுவலர் தினகரன் தலைமை தாங்கி இயற்கை இடுபொருட்கள் செய்யும் முறை பற்றி விளக்கி கூறினார். மேலும் இந்த செயல் விளக்கத்தை மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், உயிர் அமிலம் மற்றும் நுண்ணூட்ட கரைசல் எவ்வாறு செய்வது என்பது குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். 50க்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இயற்கை விவசாயிகளுக்கு பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் மற்றும் கரைசல் இலவசமாக ஆத்ம திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது. வேளாண் துணை அலுவலர் கிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் போலி மருந்து கும்பலுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு போலி மருந்து தொழிற்சாலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது என்றும் ராஜாவை சபாநாயகர் செல்வம் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் நிதி அமைச்சர் மூலம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கி கடனுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளது என்றும் எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள சிபிஐ விசாரணை மற்றும் என்ஐஏ விசாரணையை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர் சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் அல்லது துணைநிலை ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போலி மருந்து தொழிற்சாலைக்கு இடம் அனைத்தும் அரசின் பிப்டிக் நிறுவனத்தின் மூலமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் எனவே உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கையின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காரில் பயணம் செய்து சபாநாயகர் செல்வம் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வருவதாகவும் இனிமேல் முதலமைச்சர் வாகனத்தில் சபாநாயகர் ஒருபோதும் பயணிக்க கூடாது எனவும் வருகிற ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ளதால் அதற்கு முன்பே அவர் பதவி விலக வேண்டும் என்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். வழி தவறி வந்த உடும்பு நகர சாலையில் வாகன போக்குவரத்தால் 2 மணி நேரமாக தவித்தது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டி புதுச்சேரியின் மாஹே பிராந்தியம் உள்ளது. இன்று காலை கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்தது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தவித்தது. மாஹேவில் இப்படிப்பட்ட காட்சி அடிக்கடி நடைபெறும் நிலையில் வனத்துறைக்கு என தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சாரம் கவிக்குயில் நகர் பகுதியில் உள்ள பாண்டுரங்கன் ரகுமாயி ஆலயத்தில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சாரம் கவிக்குயில் நகர் பகுதியில் உள்ள பாண்டுரங்கன் ரகுமாயி ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமண மண்டபங்கள் மீதான 18% GST வரியை 5% குறைப்பது தொடர்பாக நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்க கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் திருமண மண்டபங்கள் மீது தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள 18% சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து நிதி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மனு அளித்துள்ளனர். இந்திய சமூகத்தில் திருமணங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் திருமண மண்டபங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த நிகழ்வுகள் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் வாழ்க்கையின் இன்றியமையாத நிகழ்வுகளாகும். திருமண மண்டபங்களை பயன்படுத்துவோரில் பெரும்பாலானோர் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்தவர்களாவர். அவர்களுக்கு கட்டண சுமை ஒரு பெரும் கவலையாக உள்ளது. தற்பொழுது திருமண மண்டபங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% GST விகிதம் பொதுமக்களின் மீது, குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் மீது பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மின்சாரம், பராமரிப்பு, தொழிலாளர் ஊதியம் அதிகரித்து வருவதால் திருமண மண்டப உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துவது மிகவும் கடினமாகி வருகிறது. இந்த நிலையில் சாமானிய மக்களுக்கு இந்த அத்தியாவசிய சமூக வசதிகள் தொடர்ந்து கிடைப்பதையும் அவை மலிவு விலையில் இருப்பதையும் உறுதி செய்ய திருமண மண்டபங்கள் மீதான 18% GST வரியை 5% குறைக்க நிதி அமைச்சகத்துக்கு பரிந்துரைக்குமாறு அல்லது தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்கள் மேலான அலுவலகத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்விவகாரத்தில் தங்களின் கனிவான ஆதரவும் வழிகாட்டுதலும் தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் பயனளிப்பதுடன் ஒரு முக்கியமான சமூக கட்டமைப்பை பாதுகாக்கவும் உதவும். தங்களின் பரிசீலனையை எதிர்பார்த்து எங்களின் உயர்ந்த மரியாதையையும் ஒத்துழைப்பையும் என்றும் நல்குவோம் என உறுதியளிப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின்படி மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் 2026 ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் சர்க்கரை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2026 ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி திமுக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் 2026 ஆண்டின் காலண்டர் மற்றும் சர்க்கரையை தொகுதி முழுவதும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி அவைத்தலைவர் அருணாச்சலம், துணை செயலாளர் தயாளன், பிரதிநிதி முருகதாஸ், முன்னாள் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஏழுமலை, மாநில நிர்வாகிகள் குமரேசன், சங்கர், ரமேஷ், அருள், கணேசன், சையது, முன்னாள் மாநில துணை அமைப்பாளர் சுந்தரி அல்லிமுத்து, மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் சத்யா முருகன், மீனாட்சி, தில்லை, கிளைக்கழக செயலாளர்கள், தொகுதி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் என 292 பேர் பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பல சேவிகாக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006 ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக, கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளவர்களைத்தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு முறை, முறையான ஆள் சேர்ப்பு, விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதிய அடிப்படையிலோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும்
தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி தேவஸ்தானம் உள்ளது. அதில் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 5 மணி அளவில் பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் சொர்க்கவாசல் லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி அலங்காரத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சன்னதி புறப்பாடு நடைபெற்றது. பிறகு ஊஞ்சல் உற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் கோலத்தில் நாராயணன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா, வைகுந்த நாதா, பாண்டுரங்கா, பாஷயக்காரா என்று பெருமாளின் திருநாமங்களை கூறி வணங்கி சென்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 9 மணிக்கு மேல்மாட வீதியாக சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் சக்கரவர்த்தி, விழாக்குழு உறுப்பினர்கள் வீரப்பன், மூர்த்தி, ராமு, ஏழுமலை, சிவபிரகாசம், சிவசங்கர், வேல்முருகன், சண்முகசுந்தரம், அழகன், முரளி, வெங்கடேச பெருமாள், மாரியப்பன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கோவில் நிர்வாகத்திடம் 50,000 ரூபாய் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி கோவில் நிர்வாகத்திடம் முதற்கட்டமாக 50,000 ரூபாய் வழங்கினார். கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். பாகூர் தொகுதியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு, லட்சுமி அவென்யூ, RR நகர் பகுதியில் 3.99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியும், பரிகல்பட்டு சாலை, சுந்தரம் நகர் பகுதியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மண் சாலை அமைக்கும் பணியும், பாகூர் பங்களா வீதி பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இதில் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் புனிதவதி, திமுக பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் கோவில் நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமியானது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் நகரின் முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் பக்தர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய செயல் அலுவலர் சூரிய நாராயணன் செய்திருந்தார். அனுமந்தை கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் மீன் விற்றுக் கொண்டிருந்த மூதாட்டியின் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதிய விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார். மரக்காணம் அருகே கோமுட்டி சாவடி மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவரது மனைவி 67 வயதான செந்தாமரை. இவர் அனுமந்தை பேருந்து நிறுத்தம் அருகில் கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் மீன்கடை வைத்துள்ளார். இந்த மீன்கடையில் அனுமந்தை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ளவர்கள் மீன்களை வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் செந்தாமரை தனது மீன்கடையில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது நேற்று பிற்பகல் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு அந்த தொழிற்சாலை பேருந்து மரக்காணம் வந்துள்ளது. இந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து
சாலையோரம் மீன்கடை வைத்திருந்த செந்தாமரையின் மீன் கடையின் முன்பகுதியில் புகுந்துள்ளது. அப்பொழுது கடையின் முன்பகுதியில் அமர்ந்திருந்த செந்தாமரை பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். மேலும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த பள்ளம் அருகில் நின்றுவிட்டது. இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் காவல்துறை ஆய்வாளர் பரணிநாதன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் பலியான மூதாட்டி செந்தாமரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பின் சார்பில் திட்டக்குடியில் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திட்டக்குடியை சேர்ந்த சிவயோகி அனுகுலநாதர் ராஜசேகர் அடிகளார் என்பவர் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு சார்பில் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியாவிடம் மனு அளித்தார். அதில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு முன்பு கோவிலுக்கு சொந்தமான திருவிழா திடல் என அழைக்கப்படுகின்ற கோவில் இடம் உள்ளது. அது தற்பொழுது நகராட்சியின் தெருவாக பட்டாவாக பதியப்பட்டுள்ளது. அந்த தெருவில் ஏராளமான தனியார் கடைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளன. அதனை அகற்றிட வேண்டும் எனவும் திருக்குளம் சீரமைக்கப்பட்டிருக்கும் வேளையிலே அப்பணிகள் முடிந்து தெப்ப உற்சவம் நடக்கும் போதும் திருவிழா காலங்களிலும் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கு உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுத்து அந்த இடத்தை மீண்டும் கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை கோரி விண்ணப்பமாக கோட்டாட்சியரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தல். போலி மருந்து கும்பலுடன் தொடர்புடைய சபாநாயகரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.